ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய அடிப்படை சட்டம் தெரிஞ்சிருக்கணும். அனைவருக்கும் வணக்கம். சட்டம் பேசும் நீதி தேவதை சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். ஏஐபியோட எக்ஸாம் டேட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது ஆல் இந்தியா பார் கவுன்சிலோட டேட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதோட சிலபஸ் என்ன வரும்னு சொல்லிட்டு நான் வந்தோடனே உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். நிறைய பேத்துக்கு நிறைய குழப்பம் இருந்துச்சு. நம்ம அது பழைய சிலபஸ் வரப்போதா, புது சிலபஸ் வரப்போதா, நம்மளுக்கே ட்விஸ்ட் வைக்கிற மாதிரி பழசையும் புதுசையும் சேர்த்தே கொடுத்துட்டாங்க. ஸோ ரொம்ப ட்விஸ்டாக தான் இருக்கு. நிறைய பேர் பதட்டத்தில் இருப்பீங்க, எப்படி பழச படிக்கிறதா புதுசை படிக்கிறதா. ஆல்ரெடி நம்ம எல்லாரும் ஒரு கிளியரா இருந்துக்குவோம். ஆல்ரெடி நம்ம பழச கொஞ்சம் தெரியும், அதாவது ஆஹா ஓஹோன்னு நமக்கு தெரியாதுனாலும் எது எது எங்க இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். இது ஓப்பன் புக் டெஸ்ட்னால நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா எது எது எங்க இருக்குன்னு மட்டும் ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்குவோம். அப்ப நமக்கு ஈஸியா இருக்கும். இப்போ நம்மளுக்கு புது சிலபஸ்ல நீங்க ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, புதுவோட பேராக்ட் வாங்கிக்கோங்க. புது பேராக்ட் வாங்கினாலும் சரி, இப்போ நீங்க போன்ல டவுன்லோட் பண்ணி வச்சு எந்தெந்த செக்ஷன்ல என்ன வருதுன்னு மட்டும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். ஸோ நமக்கு இந்த கொஸ்டின் கேட்கும் போது இந்த இடத்துல இருந்தா கேட்கறாங்க அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது டோட்டலா பாத்தீங்கன்னா 100 மார்க்குக்கு இது எக்ஸாம் நடக்க போகுது. நான் என்னென்ன இருக்குன்றது உங்களுக்கு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷனல் லால நமக்கு 10 மார்க் கேட்க போறாங்க. இது எல்லாமே நமக்கு எம்சிக்யூ தான். அதாவது மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் மாதிரி தான். நம்ம டிக் பண்ற மாதிரி தான் இருக்கும். எதுவும் எழுத வேணாம். ஓப்பன் புக் தான். நம்ம பேராக்ஸ் மட்டும் கொண்டு போய்க்கலாம். நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோல என்ன மாதிரி பேராக்ஸ் கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு உங்களுக்கு அது நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு அதுவும் ரிவ்யூ கொடுக்குறேன். நீங்களும் அந்த மாதிரி வேணாலும் பேராக்ட் வாங்கி ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு மொத்தம் 19 சப்ஜெக்ட்ல இருந்து நமக்கு டாபிக்ஸ் கொஸ்டின் கேட்கறாங்க. ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷனல் லால நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 10 மார்க்குக்கு கான்ஸ்டிடியூஷனல் லால கொஸ்டின் கேட்கறாங்க. அடுத்து ஐபிசில இந்தியன் பீனல் கோடுல புதுசுலயும் கேட்கறாங்க, அதே மாதிரி பழசுலயும் கேட்கறாங்க. அது 8 மார்க் கேட்கறாங்க. இப்ப 8 மார்க் கேட்கறாங்கன்னா பழசுல 4 மார்க்குக்கும் புதுசுல 4 மார்க்குக்கும் கேட்பாங்க. அப்ப நம்ம ரெண்டையுமே கண்டிப்பா நம்ம பாத்துக்கிற மாதிரி இருக்கும். இப்ப எது இருக்கோ அப்படியே ஆஃப் பழசும் புதுசும் சேர்த்து கொடுத்துருக்காங்கன்னா பழசுல பாதியும் புதுசுல பாதியும் தான் நம்மளுக்கு சேர்த்து வரும். அதனால நம்ம அப்படியே ரெண்டையுமே படிக்கணும். இதை விட்டுட்டு சரி பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எது எங்க இருக்குன்னே தெரியாது, ரொம்ப குழம்பிடுவோம். அடுத்தது பாத்தீங்கன்னா தேர்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா சிஆர்பிசில கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு புதுசுலையும் வருது பழசுலையும் வருது, ரெண்டுமே வருது. அதாவது நியூவும் வருது, அதே மாதிரி நமக்கு ஓல்டு ஆக்டும் வருது. அது 10 மார்க்குக்கு வருது. அப்ப அது 5 இது 5 அப்படி கேட்பாங்க. சிபிசில பாத்தீங்கன்னா கோட் ஆஃப் சிவில் ப்ரொசீஜர்ல 10 மார்க்கு கொடுக்குறாங்க. அடுத்து எவிடன்ஸ் ஆக்ட் பழசும் வருது புதுசும் வருது, 8 மார்க்குக்கு வருது. அப்ப ஆஃபா இதுல 4 மார்க்குக்கு அதுல 4 மார்க்குக்கு நம்மளுக்கு வரும். அடுத்து பாத்தீங்கன்னா ஆல்டர்னேட் டிஸ்ட்ரிபியூட் ரெட்ரஸல் இன்க்ளூடிங் ஆர்பிட்ரேஷன் ஆக்டோட சேர்த்து கொடுக்குறாங்க. இது 4 மார்க்குக்கு வருது. அடுத்து ஃபேமிலி லா 8 மார்க்குக்கு வருது. அப்புறம் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் பாத்தீங்கன்னா 8 மார்க்குக்கு வருது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் 4 மார்க்குக்கு தான் வருது. ஃபேமிலி லா தான் 8 மார்க்கு. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா நம்மளுக்கு 3 மார்க்குக்கு வருது. அடுத்து ப்ரொஃபஷனல் எத்திக் அண்ட் கேஸ் ஆஃப் ப்ரொஃபஷனல் மிஸ்கண்டக்ட் அண்டர் த பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா ரூல்ஸ்ல கொடுத்துருக்கிறது அது 4 மார்க்குக்கு இப்போதைக்கு நான் உங்களுக்கு 10 டாபிக் சொல்லிட்டு இன்னும் 9 டாபிக் இருக்கு மிச்சம். கம்பெனி லா 2 மார்க்கு, என்விரான்மெண்டல் லா 2 மார்க்கு, சைபர் லா 2 மார்க்கு, லேபர் அண்ட் இண்டஸ்ட்ரியல் லா 4 மார்க் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் லா ஆஃப் தாட்ஸ்ல இன்க்ளூடிங் மோட்டார் வெஹிக்கல்ஸ் ஆக்டும் படிக்க சொல்லியிருக்காங்க. அண்ட் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் லாவும் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. இது 5 மார்க்குக்கு வருது. அடுத்து டாக்ஸேஷன் லா 4 மார்க் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லா ஆஃப் கான்ட்ராக்டர், ஸ்பெசிபிக் ரிலீஃப், ப்ராப்பர்ட்டி லா, நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் இதெல்லாம் சேர்த்து 8 மார்க்குக்கு வருது. அடுத்து லேண்ட் அக்வசிஷன் ஆக்ட் 2 மார்க் கொடுத்திருக்காங்க. இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி லா 2 மார்க் கொடுத்திருக்காங்க. மொத்தம் 100 மார்க்குக்கு. சரி, இப்ப 100 மார்க்குக்கு இருக்கு. இப்ப எதை நம்ம நல்லா ஃபர்ஸ்ட் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா கான்ஸ்டிடியூஷனல்லாம் நம்ம நல்லா படிக்கலாம். ஏன்னா அது பழசும் இல்ல புதுசும் இல்ல, எப்பயுமே இருக்கிறது. நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். நம்ம கான்ஸ்டிடியூஷன் லா 1, 2ன்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி எக்ஸாம்ஸ்க்கு படிச்சிருக்கோம். 10 மார்க்குக்கு இருக்கு. அப்ப 10 மார்க்குக்கு இருக்கிறப்ப என்ன நம்மளுக்கு ஒரு சொலையா ஒரு 10 மார்க் கிடைக்கிறது நம்ம அது இது குழம்பிக்காம இருக்கிறது ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷன் லா. எல்லாருமே அப்ப கான்ஸ்டிடியூஷன் லா எந்தெந்த ஆர்டிகல்ஸ் எங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கோம். பேராக்டும் வாங்கி அதுக்கு படிக்க ஆரம்பிச்சிடலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த நியூவா கொடுத்துருக்கதெல்லாம் வெட்டலாம். சிபிசி அப்படியே 10 மார்க்குக்கு சொல்லியா நமக்கு மாத்த எதுவுமே புதுசு பழசுலாம் எதுவுமே கிடையாது அதுல. அதனால சிபிசி நமக்கு அப்படியே தான் இருக்கு. ஸோ அது நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். சிபிசி ரொம்ப ஈஸியான சப்ஜெக்டும் கூட. கான்ஸ்டிடியூஷன் லாவும் சிபிசியும் செகண்ட் நம்ம சிபிசி எடுக்கலாம். அது ஒரு 10 மார்க்குக்கு எடுத்துடலாம். அடுத்து பாத்தீங்கன்னா மித்ததெல்லாம் 8 மார்க்குக்கு எது கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஃபேமிலி லா கொடுத்துருக்காங்க. ஃபேமிலி லாவும் ஒரு ஈஸியான சப்ஜெக்ட் தான். ஸோ நம்ம ஃபேமிலி லா கொஞ்சம் குழப்பம், பரவாயில்ல. அந்த ஆக்ட் நிறைய உள்ள இருக்கிறனால நம்மளுக்கு குழப்பம். ஸோ பரவாயில்ல. ஃபேமிலி லா 8 மார்க் கொடுத்துருக்காங்க. இப்போ 28 மார்க்குக்கு நம்ம பார்த்துட்டோம்.
அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வந்து மிச்சதெல்லாம் கம்பெனிலா என்விரான்மெண்டலா இதெல்லாம் வந்து 2 மார்க். முதல்ல எது மார்க் கூட கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் நம்ம படிப்போம். ஏன்னா நம்ம ஒரு ஃபுல் புக்கையும் படிச்சு ஒரு 2 மார்க் 4 மார்க்குக்கு படிக்கிறதுக்கு கூட மார்க் இருக்கிறதெல்லாம் நம்ம படிச்சோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து நிறைய ஸ்கோர் பண்றதுக்கான நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை வந்துடும். ஒரு 50 மார்க் வரைக்கும் படிச்சுட்டோம் நம்ம அப்படின்னு சொல்றது நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல இது வந்துடும். இல்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் உங்களுக்கு இதுல நல்லா தெரியும், ஆல்ரெடி படிச்சிருக்கேன் அப்படின்னா அந்த சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் எடுத்து நீங்க பாருங்க, பார்த்துட்டு அடுத்தது கூட போகலாம். அதே மாதிரி 8 மார்க்குக்கு இந்த லா ஆஃப் கான்ட்ராக்ட், ஸ்பெசிபிக் லீஃப், ப்ராப்பர்ட்டி லா, நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் இது 8 மார்க்குக்கு வருது. ஆனா அதுல வந்து லா தனித்தனியா லா பிரிச்சிருக்காங்க. பட் இருந்தாலும் ஓகே, நம்ம வந்து அதை பார்க்கலாம். அப்புறம் இது 8 மார்க்குக்கு பார்த்தாச்சா. அப்புறம் 5 மார்க். அப்புறம் வந்து புதுசா இருக்கிறதுலதான் உங்களுக்கு 8 மார்க் 10 மார்க் எல்லாம் கொடுத்துருக்காங்க. சோ புதுசா இருக்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம விட்டுருவோம். பழசு நம்ம பார்த்ததை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தனியா வந்து நம்ம பழசு ஆல்ரெடி இப்ப வந்து ஐபிசிக்கு இப்ப சிஆர்பிசிக்கு எல்லாம் பழசு ஆல்ரெடி பார்த்திருப்போம்ல, அந்த புக்கையும் நம்ம பேர் ஆக்ட் வந்து புதுசு ரெண்டு பேர் ஆக்டையுமே வாங்கி வச்சு கம்பேர் பண்ணுவோம். எந்த செக்ஷன் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சு பார்த்துக்குவோம். ரொம்ப ஒன்றும் பெரிய மாற்றம்லாம் இருக்காது. செக்ஷன்ஸ் மாறி இருக்கும், கொஞ்சம் பனிஷ்மெண்ட்ஸ் இந்த மாதிரி தான் மாறி இருக்கும். தவிர நம்ம ரொம்ப பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எது எங்க இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். சோ நெக்ஸ்ட் வீடியோல என்ன பண்ண போறோம்னா, ஒவ்வொரு நாளைக்கு வந்து ஒரு இந்த சப்ஜெக்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு டாபிக் மாதிரி இந்த செக்ஷன் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்ப்போம். உங்களுக்கு ஏதாவது சப்ஜெக்ட்ல வந்து இந்த மாதிரி கொஸ்டின் வந்து இது எப்படி பண்றது வைக்கிறது ஏதாவது நீங்க கேட்கணும்னா நீங்க கேட்கலாம். எந்த டவுட்ஸ் எது இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்லயும் பண்ணலாம். அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் ஐடியும் உங்களுக்கு நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதையும் வந்து நீங்க பார்த்து உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் எந்த சப்ஜெக்ட்ல இருந்தாலும் உங்களுக்கு எதுனாலும் நீங்க வந்து கேட்கலாம். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா வந்து உங்களுக்கு வந்து போர்டு வச்சு உங்களுக்கு தேவை ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் வைஸ் நான் வந்து இந்த சப்ஜெக்ட்டுக்கு ஒவ்வொரு டாப்பிக்கா வந்து நான் லெசன் மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் தென் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் நான் கிளியர் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன். உங்களுக்கு பர்சனலா ஏதாவது கேட்கணும்னாலும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து கொடுத்துருக்கேன். அதுலயும் நீங்க கேட்கலாம், கமெண்ட் பாக்ஸ்ல வேணாலும் கேட்கலாம். எந்த ஒரு விஷயம்னாலும் உங்களுக்கு நான் ஈஸியா வந்து உங்களுக்கு நான் கிளியர் பண்றேன். உங்களுக்கு அசைன்மெண்ட்லயோ இல்ல வந்து நார்மலா லா பத்தி தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு ஏதாவது ஒரு நாலேஜ் வேணும், எதை பத்தி கேட்டாலும் கண்டிப்பா உங்களுக்கு நான் வந்து அதை கிளியர் பண்ணுவேன் என்னால எவ்வளவு முடியுமோ. அதே மாதிரி ஈஸியான டெக்னிக்ஸ் இப்ப என்னோட எக்ஸாம்க்கு நான் எப்படி படிச்சு வந்திருந்தேனோ அந்த மாதிரி ஈஸியான டெக்னிக் வந்து இப்ப நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து படிச்சா எப்படி படிக்கணும் அதே மாதிரி வந்து க்ளூ வச்சு உங்களுக்கு சொல்லி தரலாம். அந்த மாதிரி எனக்கு ஒரு ஐடியா. ஏன்னா நம்மளுக்கு படிக்கும் போது பாத்தீங்கன்னா வந்து இப்ப மேம் எல்லாம் வந்து சொல்றது வந்து நம்ம அவ்வளவு கேட்கலாம். கடைசி எக்ஸாம் தான் படிப்போம். அந்த எக்ஸாம் நேரத்துல அந்த யூடியூப் நீங்க ஆன் பண்றப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு டக்குன்னு ஒவ்வொரு டாபிக்கும் நீங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வீடியோஸ் வந்து உங்களுக்கு நான் எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க அதே மாதிரி வந்து சைட்ல இருக்க பெல் ஐக்கானையும் நீங்க வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. எப்பெல்லாம் நீங்க கிளிக் பண்றீங்களோ அப்பதான் உங்களுக்கு வந்து நான் வீடியோஸ் போடுறப்போ வந்து உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன்ல வந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரி வீடியோ போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தென் பாத்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். உங்களுக்கு அடுத்தது வரைக்கும் நான் சந்திக்கிற வரைக்கும் உங்ககிட்ட வந்து நான் விடை பெறுவது தஸ்லிமா நஸ்ரீன். நான் வந்து BA LLB முடிச்சுட்டு இப்ப LLM பண்ணிக்கிட்டு இருக்கேன். லேபர் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லால நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். BA LLB நம்ம கவர்மெண்ட் மந்திரி லா காலேஜ் முடிச்சேன். சோ அதுல இருக்க நாலேஜ் வந்து உங்களுக்கு நான் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். காலேஜ்ல எடுத்த நோட்ஸ் இந்த மாதிரி அதையும் ஷேர் பண்ணலாம். நான் ஆல்ரெடி பண்ணியிருந்த அசைன்மெண்ட் மூட் கோட்லாம் எப்படி பண்றது இந்த மாதிரி எல்லா ஒரு இன்ஃபர்மேஷனும் வந்து கலந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது இப்போ டவுட் கேட்டீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு உடனே வந்து நான் சர்ச் பண்ணி உங்களுக்கு இன்ஸ்டாகிராம்லயோ இல்லை நீங்க கேட்கறது இல்லைனா வந்து உடனே அமுச்சு விட்டு அந்த மாதிரி பண்ணலான்னு இருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா இந்த சேனல் நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சைட்ல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு வீடியோல உங்க கூட நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.